இந்த மக்கள் கையில் நில அதிகாரம் கம்மியாக இருக்குது. ம். வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா நிலக்குடியேற்ற சங்கம்னு ஆரம்பிக்கலாம். லேண்ட் காலனைசேஷன்ஸ் ம். 1942 ம். ஆரம்பித்து நிலக்குடியேற்ற சங்கம்னு அங்கங்கே வைக்கிறான். தமிழ்நாடு முழுக்க ஆரம்பித்து அதனுடைய நிலக்குடியேற்ற சங்கத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னா வீட்டு மனை 10 சென்ட், ம். 5 ஏக்கர் பண்ணை நிலம், 10 ஏக்கர் பண்ணை நிலம், விவசாயம் பார்த்துட்டு வீட்டுக்கும் பார்த்துக்கணும். வீட்டுக்கும் வீட்டு மனையும் கொடுத்துருவாங்க. அதான் நிலக்குடியேற்ற சங்கத்தில். இப்போ ஜெயலலிதா நிலன்னு சொன்னாங்கல்ல, அது நிலக்குடியேற்ற சங்கத்தில் கொடுத்தது தான். ஆதி திராவிட நிலக்குடியேற்ற சங்கத்து, அதுவும் அரிசன் நிலக்குடியேற்ற சங்கம். அது எது? சிறுதாவூர். இப்போ கருங்குழி பள்ளத்தில் இருக்குது. அது சிறுதாவூர்னு போட்டால் வராது. சிறுதாவூர் பஞ்சாயத்தில் கருங்குழி பள்ளத்தில் இருக்குது அந்த நிலம். 8 ஏக்கர் வீட்டு மனையாகவும் 100 ஏக்கர் விளை நிலமாகவும் இப்போ மாறி போயிட்டு தான் அது பிரச்சனை நடந்துருக்குது. சரி, அது சிறுதாவூர் பங்களா வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய பஞ்சம நிலம் தான். 100% பஞ்சம நிலம். குமுதத்தில் ஸ்டோரியே பண்ணேன். குடியேற்ற சங்கத்தில் கொடுத்தது. இன்னி வர அதை தவறாகவே உங்கள் கையில் கூட பதிவு பண்ண, இது பஞ்சம நிலம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நிலக்குடியேற்ற சங்கத்தில் அந்த ஸ்கீமில் கொடுத்த நிலம் அது. அப்போ அப்படி சொன்னால் தான் திடீர்னு ஓடி அங்கே கண்டுபிடிக்கலாம். இப்போ பஞ்சம நிலம்னா நம்ம எங்கே போய் கண்டுபிடிப்போம்? நம்ம நிலந்து வாங்க போவோம், இல்லை அந்த கலெக்டராண்ட போவோம். ஆனால் அந்த பேர் வச்சுன்னா டக்கு ராவணா எங்கே இருக்குதுன்னா இந்த அட்ரஸ் பண்ணால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மெட்ராஸில் எங்கன்னா இருக்குதுப்பா அப்படின்னா நான் எங்கே கண்டுபிடிக்கிறது? அது மாதிரி தான் ஒரு நிலத்துக்கும் ஒரு ஸ்கீமுக்கும் அதுக்கு வகையான பேர்கள் இருக்குது. அப்போ நிலக்குடியேற்ற சங்கம் இவர் கொடுத்தாச்சு. அப்போ வெள்ளைக்காரன் பிள்ளைன்னா 4 நிலம் போயிடுச்சு. சேரி நத்தம், பஞ்சமி தரிசு, நிலக்குடியேற்ற சங்கம். அதுக்குள்ளே இவங்க வராங்க.